அனைவருக்கும் வணக்கம். எம் கண்மணி, திண்டுக்கல். நான் ஒரு வகுப்பறையில் ஆசிரியரும் மாணவர்களும் பேசிகிட்டு இருக்கிறத பற்றி நான் இங்கே உங்களுக்கு கதையாக சொல்ல போகிறேன். இனிமையான செல்ல குழந்தைகளுக்கு அன்பான வணக்கம். குழந்தைகளே, வணக்கம் மிஸ். எல்லோரும் சாப்பிட்டீங்களா குழந்தைகளா? சாப்பிட்டோம் மிஸ். சரி, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன். ஏன்னா மிஸ், கதை சொல்ல போகிறேன். நான் கதை சொல்ல போகிறேன். என்ன கதை? நீதி கதை. என்னங்க மிஸ், நீதி கதைகள் சொல்கிறத பற்றி நம்ம ஸ்கூலுக்கு ஒரு போட்டி வந்திருக்குது. எப்படின்னா, அந்த நீதி கதைகளோட தலைப்பு என்னன்னா, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி, நருந்தொகை, நன்னெறி, உலக நீதி. இந்த 7 நீதி கதைகளில் இருந்து ஒவ்வொரு தலைப்பை எடுத்துக்கணும். யாராவது இந்த தலைப்பிலிருந்து ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்து அதை கதையாக சொல்லணும். கதையை நல்லா அழகாக ஏற்ற இறக்கத்தோடு சொல்லணும். சரியா? அதை பாட்டாகவும் சொல்லலாம். இன்றைக்கி நமக்கு மாணவர் மன்றம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இருக்கு இல்லையா? மாணவர் மன்றத்தில் நீங்கள் அந்த கதையை சொல்லணும். நல்லா சொல்கிறவங்கள செலக்ட் பண்ணி நம்ம வட்டார அளவில் நடக்கக்கூடிய போட்டியில் போய் பங்கெடுத்துக்கணும். அந்த வட்டார அளவில் நல்லா ஜெயிக்கிறவங்க எங்கே போகிறோம்? மாவட்ட அளவில் போய் கதை சொல்லணும். மாவட்ட அளவில் ஜெயிக்கிறவங்க மாநில அளவில் போய் கதை சொல்லணும். அந்த மாநில அளவில் ஜெயிக்கக்கூடியவங்க 3 பேருக்கு விமானத்தில் போய் சுற்றுலா போய் அறிவியல் கண்காட்சி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது. யார் யாரெல்லாம் சேர்ந்துக்க போகிறீங்க? மிஸ், நான் சேர்ந்துக்கிறேன். மிஸ், நானும் சேர்ந்துக்கிறேன். ஓகே. தனுஸ்ரீ சேர்ந்துக்கா. தனசக்தி, யோகன்யா நீ? நானும் சேர்ந்துக்கிறேன் மிஸ். அஸ்மா நீ? நானும் சேர்ந்துக்கிறேன் மிஸ். வெரி குட், சூப்பர். எல்லாருமே கலந்துக்காங்க. சரி மிஸ், இந்த கதைகள்லாம் எப்படி எழுதணும் மிஸ்? நீங்கள் எழுதி தரீங்களா மிஸ்? இல்லை, நான் எல்லாருக்கும் எழுதி தர முடியாது. அதனால் இன்றைக்கி மத்தியானம் நூலக பீரியடு இருக்கு இல்லையா? மதிய இடைவேளை 2வது பீரியடு. அப்போ நூலகத்தில் போய் நம்ம என்ன செய்ய போகிறோம்? புத்தகங்களை எடுத்து படிக்க போகிறோம். சரி, ஆத்திச்சூடியில் ஔவையார் சொல்லியிருக்காங்க, நூல் பல கல். நூல் பல கல் அப்படின்னா என்ன? நிறைய நூல்களை படிக்கணும். நிறைய நூல்களை படித்தோம்னா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? தைரியமாக இருக்கலாம், ஞாபக சக்தி வரும், நமக்கு அடுத்தவங்கள்ட்ட எப்படி பேசணுங்கிறது தெரியும். இப்போ இந்த கதை சொல்கிற போட்டி இருக்கு இல்லையா? அந்த கதை சொல்கிற போட்டிக்கு நிறைய புத்தகங்களை படித்தோம்னா எந்த புத்தகத்திலேருந்து நம்ம நல்ல கதைகளை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் புத்தகங்கள் நிறைய படிக்க நமக்கு நல்லா அறிஞனாகலாம். முதல்ல அறிஞனாகலாம், தைரியம் கிடைக்கும். எந்த விழாவுக்கு போனாலும் நம்ம என்ன பண்ணலாம்? தைரியமாக பேசலாம், பேச்சு போட்டியில் கலந்துக்கலாம். இதுதான் நம்ம நிறைய நூல்களை படிக்கக்கூடியது வாய்ப்பு கிடைக்கும். நூல்களை நல்ல புத்தகங்களை தேடி தேடி நேசித்து படிக்கணும். வாசிக்கிறத நேசிக்கணும். அதாவது வாசிப்புங்கிறது ஒரு மௌன ஆசிரியர் போன்றது. அப்போ நம்ம இன்றைக்கி போய் நீங்கள் என்ன செய்யணும்? நூலகத்தில் போய் எப்போதும் நிறைய கதை புக்கு படிப்பீங்க. இன்றைக்கி என்ன கதை புக்கு போய் எடுத்து படிக்கணும்? நீதி நூல்களை எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் நீதி நூல்களை எடுத்து இந்த அறம் செய்ய விரும்பு, கொன்றைவேந்தன், இதிலிருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? தலைப்பு எடுத்து நாளைக்கு மாணவர் மன்றத்துக்கு ரெடி பண்ணி போட்டியில் எல்லாருமே ஜெயிக்கணும். எப்படி மிஸ் கதை சொல்கிறது? எந்த மாதிரி மிஸ் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதையை நம்ம கதையாகவும் சொல்லலாம், நம்ம என்ன பண்ணலாம்? பாட்டாகவும் சொல்லலாம். நீங்கள் 1ஆம் வகுப்புலேருந்து என்ன பண்ணியிருப்பீங்க? நிறைய கதை, இந்த காகமும் தண்ணீரும் நரியும் திராட்சையும், அந்த மாதிரிலாம் நிறைய கதை மிஸ்ஸு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம எடுத்து சொல்லலாம். இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு இந்த புறாவும் எறும்பும் வேடுன்னு கதை இருக்கு இல்லையா? அந்த கதையை வேணால் நான் உங்களுக்கு பாட்டாக சொல்லி காட்டட்டுமா? கவனிங்க, எல்லோரும் பாடலாமா? இப்போ அடர்ந்த காட்டில் புறா ஒன்று மரத்தின் மேலே வாழ்ந்து வந்ததாம். அந்த பக்கம் எறும்பு ஒன்று உணவு தேடி சென்றன.
அந்த எறும்பு கால் தவறி ஆற்றில் விழுந்து தத்தளித்ததாம். தத்தளித்த எறும்பை பார்த்த புறா ஒன்று மரத்தின் கிளையிலிருந்து ஓர் இலையை பறித்து போட்டதாம். கட்டெரும்பும் அந்த இலையில் ஊர்ந்து அமர்ந்து கரையை சேர்ந்ததாம். புறாவை பார்த்து கட்டெரும்பு நன்றி கூறி அதன் இடத்திற்கு சென்றது. மற்றொரு நாள் வேடன் ஒருவன் வில்லை எடுத்து வேட்டையாட காடு சென்றான். அந்த காட்டில் புறா ஒன்று மரத்தின் மேலே துய்த்திருக்க வேடன் அவன் வில்லை வளைத்தான். அந்த நேரம் கட்டெரும்பு அங்கு வந்தது. தன் நண்பனுக்கு ஆபத்தென்றறிந்து வேடன் காலை நறுக்கென்று கடித்திடவே அந்த வேடன் ஆ என்ற சத்தத்துடன் அம்பையே தவற விட்டு விட்டான். சத்தம் கேட்ட புறாவும் மரத்திலிருந்து பறந்து சென்றது. இந்த கதை மூலம் என்ன தெரிந்து கொண்டீர்கள் மாணவ செல்வங்களே? எதிர்பாராமல் செய்யும் உதவி நமக்கு ஆபத்தில் உதவும் மிஸ். அதுதான் இன்னைக்கு எறும்புக்கு புறா இலையை போட்டு உதவி செஞ்சிச்சு. இன்னொரு நாள் வேடன் வந்து புறாவை வேட்டையாட வந்ததை பார்த்துட்டு அந்த எறும்பு என்ன செஞ்சிச்சு? வேடன் காலை கடிச்சு புறாவுக்கு நன்றி சொன்னிச்சு. இந்த கதையும் ஆத்திச்சூடியில் நன்றி மறவேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஔவையார். அதன் வழியில் தான் இந்த கதை நான் உங்களுக்கு சொன்னேன். அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கதைகளை எடுத்து நல்லா அழகாக நாளைக்கு போட்டியில் சொல்லணும். சரியா குழந்தைகளே? அனைத்து மாணவர்களும் விரைவாக மதிய உணவு சாப்பிட்டு விட்டு நூலகத்திற்கு சென்று அவர்கள் விரும்பக்கூடிய அளவில் கதை புத்தகங்கள் எடுத்து படித்து மாணவர் மன்றத்தில் ஒவ்வொரு குழந்தைகளும் மிகவும் அழகாக கதை சொல்லி வெற்றி பெற்றார்கள். ஒவ்வொரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 3 மாணவர்களும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றார்கள். நன்றி, வணக்கம்.